ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். Why is biblical context important? ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசித்து அதை தியானிக்கும் பொழுது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் மையமாக வைத்துதான் அந்த வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கான்டெக்ஸ்ட், சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கிற தலைப்பிலே தான் கடந்த 4 நாட்களாக நாம் அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் சில காரியங்களை அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் என்று அந்த வார்த்தை. நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன். அந்த பகுத்து போதிக்கிறவன் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால் ரைட்லி ஹேண்ட்லிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? we have to rightly cut the word. ஆண்டுடைய வார்த்தையை நிதானமாய் நாம் சரியான ஒரு நேர்கோடை போல, ஒரு நேர்கோடில் அது எந்த விதமான கோணலும் மாறுபாடும் இருக்காது, அது நேராக இருக்கும். இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட். அதே போல தான் ஆண்டுடைய வார்த்தையை நாம் பகுத்து நாம் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், சரியான விதத்திலே போதிக்கிறவர்களாக இன்றைக்கு காணப்பட வேண்டும். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையில் எழுதும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கூடார தொழில் செய்கிறவராய் இருந்தபடியினாலே அவர் எப்படிப்பட்ட வார்த்தை இந்த இடத்துல அந்த மூல பாஷையில் கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அதற்கு இணையான அர்த்தம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்களிலே அந்த கூடார தொழிலை செய்கிறவர்கள் அவர்கள் அந்த மிருகத்தினுடைய தோல் அதிலிருந்து தான் அதை எடுத்து அந்த தோலை தைத்து அதை நேராக வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி அதை பேட்ச் போட வேண்டிய இடத்துல பேட்ச் போடுவார்கள். அதாவது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அதை ஒட்டி அதற்கு பிறகுதான் அந்த கூடாரமாக, அதை பெரிய கூடாரமாக உருவாக்குவார்கள். ஆக அந்த இடத்துல அந்த கூடாரம் பெரிதாக அவர்கள் செய்யும் பொழுது அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டையோ இல்லாவிட்டால் ஒரு கிழிகிறதை போல ஒரு கிழிந்த பகுதி இருக்கும் என்று சொன்னால், அதை பார்க்கிறவர்கள் இதை யார் செய்தது, இது ஏன் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று அதை செய்தவர்களுக்கு ஒரு அவமானமாக அது மாறிவிடும். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை நாம் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் வாழுகிற காலகட்டத்தில் நம்ம ஒரு டெய்லர்கிட்ட, தையல்காரங்கிட்ட போய் நம்ம ஒரு துணியை எடுத்து கொடுக்குறோம் தைப்பதற்காக. அவர் நமக்கு தைத்து கொடுக்கிறார் என்று ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன். அப்போ தைத்து கொடுக்கும் பொழுது அவர் சரியாக தைக்காமல் ஒரு துணியில் சில இடத்துல கிழிந்து விடுகிறது, இல்லாவிட்டால் அது சரியாக இல்லை என்று சொன்னால் அது அந்த டெய்லருக்கு தான் அவமானம். சரியாக தைக்காமல் இருக்கிறார் என்று அந்த டெய்லர் தான் ஒரு அவமானமாக, ஒரு தலைகுனிவு ஏற்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதே போல தான், இதே வார்த்தை, இதே அர்த்தத்தை தான் பவுல் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், ரைட்லி டிவைட் த வேர்ட். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரே, மிகப்பெரிய பொறுப்பு அது. அந்த பொறுப்பிலிருந்து நாம் தவறாமல் நாம் ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து முதலாவதாக நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அடுத்தவர்களுக்கும் நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தவறான அர்த்தத்தை உடைய தவறான விளக்கங்களை கொடுக்கிறவர்களாய் அல்ல, சரியான விளக்கங்களை கொடுக்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட வேண்டும். இது ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை குறித்து தான் கடந்த 4 நாட்களாக, இன்றைக்கும் சேர்த்து 5வது நாளாக நாம் பல காரியங்களை, இந்த கான்டெக்ஸ்ட், சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை, இதை நாம் மறந்து போகவே கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு தியானத்திலும் சரி, நாம் சபையிலே அந்த வேத வாசிப்பு தியானத்தை செய்தாலும் சரி, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் அலட்சியம் பண்ணிவிட்டு நாம் ஆண்டுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தையே புரட்டி அதனுடைய அர்த்தத்தை மாற்றி நாம் அப்படிப்பட்டவர்களாய் ஆண்டுடைய வார்த்தையை கையாளக்கூடாது. இது கடைசி நாட்கள். பிசாசு எந்த ரூபத்திலும் வந்து எல்லாரையும் வஞ்சிக்க முயற்சி செய்வான். அவன் எடுக்கிற முயற்சிகளிலே, வஞ்சிக்கிற காரியங்களிலே ஒரு முக்கியமான காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை புரட்டுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதில் எச்சரிப்பாக இருக்கணும்? நீங்களும் நானும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சரியான விதத்தில் நிதானமாய் பகுத்து புரிந்து கொள்கிறவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்பட வேண்டுமே தவிர்த்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புரட்டி பேசுவதோ
இல்லாவிட்டால் புரட்டி அந்த அர்த்தத்தையே மாற்றி புரிந்து கொள்வதோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை புரட்டுகிறவர்கள் இந்த கடைசி நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு வேடிக்கையான ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு நாடோடி பிரசங்கியாரை ஒரு சபையினுடைய தேர்வு செய்யும் கமிட்டி அவர்கள் இன்டர்வியூ பண்ணார்களாம், நேர்காணல் செய்தார்கள். அந்த பிரசங்கியாரிடத்தில் அந்த கமிட்டி அந்த குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கேட்டார்களாம், உனக்கு வேதாகமத்தில் ஏதாகிலும் தெரியுமா என்று கேட்டார்களாம். அதற்கு அவன் எனக்கு பைபிள் முழுவதும் அத்துப்படி என்று சொன்னானாம். உடனே இவர்கள் இந்த குழுவில் இருக்கிறவர்கள் கேட்டார்களாம், வேதத்தில் உனக்கு பிடித்த புத்தகம் எது? அதற்கு அவன் பதில் சொல்கிறான், லூக்கா சுவிசேஷம். அப்போ அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், அதில் உனக்கு பிடித்த பகுதி எது? அப்போ அதற்கு அவர்கள் அந்த பிரசங்கியார் பதில் சொல்கிறார், எனக்கு ஊமைகள் பிடிக்கும். கேள்வி மறுபடியும் அந்த குழுவிலிருந்து கேள்வி கேட்கிறார்கள், அதில் உனக்கு பிடித்த ஊமை எது? அப்போ அந்த பதில் சொல்கிறான், நல்ல சமாரியன் ஊமை. அப்போ கேள்வி கேட்கிறார்கள், அதை நீ இந்த குழுவிற்கு எங்களுக்கு நீ விளக்கமாக சொல்ல முடியுமா? அதற்கு அந்த பிரசங்கியார் சொன்னாராம், சொல்ல முடியுமே. அது இப்படியா இருக்கிறது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தான். முள் வளர்ந்து அவனை நெருக்கி போட்டது. அதற்கு பிறகு அவன் அவ்விடம் விட்டு எழுந்து போனான். அவனிடத்தில் பணம் இல்லாமல் அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையிலே அவன் சேபாவின் ராஜஸ்திரியை சந்தித்தான். அவள் அவனுக்கு 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தாள். அதை அவன் பெற்றுக்கொண்டு ரதத்தின் மேல் ஏறி மிகவும் வேகமாக போய்க் கொண்டிருந்தான். அவன் அதிவேகமாக அப்படி போகும் பொழுது அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் அந்த மரத்தில் அநேக நாள் தொங்கிக் கொண்டிருக்கும் போது காகங்கள் அவனுக்கு சாப்பிட ஆகாரமும் குடிக்க தண்ணீரும் கொண்டு வந்தது. அவன் 5000 அப்பங்களையும் 2 மீன்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவிலே அவன் அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனைவி தெலீலாள் வந்து அவனுடைய தலைமுடியை வெட்டினாள். அதனால் அவன் அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தான். இருந்தாலும் அவன் எழுந்து அவனுடைய பிரயாணத்தை மேற்கொண்டான். அப்பொழுது மழை பெய்ய தொடங்கியது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தபடியினாலே அவன் ஒரு குகையிலே தன்னை ஒளித்து கொண்டான். அங்கே அவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் ஆகாரமாய் சாப்பிட்டு வந்தான். அதற்கு பிறகு அவன் அவ்விடம் விட்டு போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு வேலைக்காரனை சந்தித்தான். அந்த வேலைக்காரன் அவனை, வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அழைத்தான். அவனோ, இப்பொழுதுதான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். ஆனால் அந்த வேலைக்காரனோ பெருவழிகளிலும் வேலிகரிகளிலும் போய் அவனை உள்ளே வரும்படி வருந்தி கூப்பிட்டான். ஆகவே அவன் வந்து சாப்பிட்டான். அவன் சாப்பிட்ட பிறகு எரிகோவுக்கு வந்தான். அங்கே அவன் ராணியாகிய ஏசபேலை பார்த்தான். அவள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் மேலே உட்கார்ந்திருக்க கண்டான். அவள் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். ஆகவே அவன், அவளை கீழே தூக்கி போடுங்கள் என்றான். அவளை கீழே தூக்கி போட்டார்கள். மறுபடியும் சொன்னான், அவளை கீழே தூக்கி போடுங்கள் என்று. அதே அந்தபடி அவளை 70 முறை 70 times 7 கீழே தூக்கி போட்டார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. நியாய தீர்ப்பு நாளில் அவள் யாருக்கு மனைவியாயிருப்பாள் என்று நினைக்கிறீர்கள்? இந்த கேள்வியோடு அந்த பிரசங்கியார் இந்த நல்ல சமாரியன் ஓமை என்று அவர் அந்த குழுவுக்கு இதுதான் சொன்னாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது ஒருவேளை இந்த கதையை கேட்ட உடனே நாம் வேடிக்கையாக சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேத புரட்டர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், இல்லாவிட்டால் ஒரு வசனத்தை இங்கும் அங்குமாக எடுத்து அந்த அர்த்தத்தையே மாற்றி முழுவதுமாக அந்த வேதத்தை, அந்த வசனத்தை புரட்டி இன்றைக்கு பேசுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு எச்சரிப்படைந்து நாம் இப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வேதத்தை, வசனங்களை சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையோடு நாம் அதை வாசித்து தியானிக்க இன்றைக்கு பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் இந்த தியானத்தை முழுவதுமாக நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டுடைய வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம்.
அவருடைய அறிகிற அறிவிலே அதிகமாக வளர்ந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த உலகத்திலே நாம் சாட்சியாக ஜீவிப்போம். நாளை தினத்திலிருந்து ஒரு புதிய தியானத்தை நாம் தொடங்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம நடத்துவாராங்க. ஆமென்.